ஹாய் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஆர்டி எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி வந்துட்டு நம்மளோட கட் ஆஃப் வந்து நம்ம மார்க்குள்ளே வரும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதில் தமிழ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ரியலி சாரி, ஆக்சுவலாக தமிழ் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் வந்து குவாலிஃபையிங் டெஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தமிழ் மார்க் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாமல் நம்மளோட மேஜர் சப்ஜெக்டை மட்டும் வந்துட்டு நம்ம வச்சு தான் வந்து எதுக்கு எடுத்துக்க போகிறாங்க, சிவிக்கு எடுத்துக்க போகிறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இவங்க எப்படி வந்துட்டு அந்த இது போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க லிஸ்டடு 9 சப்ஜெக்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே சீரியல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 1ன்னு ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே தமிழ் ரிலேட்டடு. அதே மாதிரி 2ன்னு ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ரிலேட்டடு. 3ன்னு ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸு. 4 ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே ஃபிசிக்ஸு. 5 ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் கெமிஸ்ட்ரி. 6 ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் பாட்டனி. 7 ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் ஜுவாலஜி. 8 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஹிஸ்ட்ரி. 9 ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஜியாகிரஃபி. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எவ்வளோ கவுண்ட் எடுத்திருக்காங்க, எவ்வளோ வந்துட்டு எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் சப்ஜெக்டில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணிக்க முடியும். இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 12,000 ஆக்சுவலி. ஸோ அந்த 12,000 பேரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 220 பேஜுக்கோ என்னவோ வந்துட்டு மேக்ஸ் மட்டும் வந்திருக்கு. ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த 220 பேஜ்லேயும் பார்த்திங்கன்னா 100க்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது 100 ஒரு பேஜுக்கு 2 பேருன்னு வச்சா கூட, ஸோ டோட்டலாக பார்க்கும்போது நமக்கு 400 மெம்பர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் போஸ்டிங் கொடுத்ததே அரௌண்ட் 250-300 தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 100 அபவ் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம்மு கேட்டகரி வைஸ் பிரியும். அதில் வேணால் மேபி வந்துட்டு 90 அபவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு பிலோ 90ன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அபவ் 90 எடுத்திருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 100+ இருக்கவங்களுக்கு ஷுவராக கிடச்சிரும், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் 90+ வந்துட்டு எதிர் தான் பார்க்கணுமே தவிர கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பிஎஸ்டிஎம் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனல் வைஸ் கேட்டகரிஸ்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இன்னும் வந்துட்டு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த அனலைசேஷன் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, மற்ற சப்ஜெக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் வேணும் அப்படின்னா, தமிழில் எவ்வளோ மெம்பர்ஸ் எழுதியிருக்காங்க, அந்த பேஜஸில் எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சே நீங்கள் கிடைக்குமா கிடைக்காத, ஹையஸ்ட் மார்க் என்ன, லோவஸ்ட் மார்க் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் மார்க் வந்து 118 வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஷுவராக 100+ இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. 100+ எடுத்தவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதில் நீங்கள் தமிழை ஆட் பண்ண வேணாம். நேற்று போட்டிருந்த வீடியோவில் நான் தமிழை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஒரு சிலர் அதுக்கு வந்து கமெண்ட்டில் வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ஆர்வத்தில் தான் வந்து போட்டேனே தவிர வந்துட்டு நான் வந்து தெரியாமலாம் போடலை. பிகாஸ் அந்த எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ மந்த்ஸ், டிசம்பர் கிட்ட ஆகிடுச்சு இல்லையா. டிசம்பரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 6 months ஆகிடுச்சுங்கிறதுனால நான் மறந்துட்டேன், டோட்டலாகவே மறந்துட்டேன். வேறு ஏதோ வீடியோவில் நான் பார்க்கும்போது தமிழ் ஆட் பண்ணணுன்ற மாதிரி சொன்னது எனக்கு ஞாபகம் இருந்தது. ஸோ தட் நான் அதை மேட்ச் பண்ணி நான் வந்து சொல்லிட்டேன். பட் நான் ஒரு தடவை வெரிஃபை பண்ணியிருந்துருக்கலாம், வெரிஃபை பண்ணல. பட் அதுக்காக எனக்கு தெரியாமல் இல்லை